Hello friends, வணக்கம் and welcome to Kalanti's channel. இன்னைக்கு Kalanti's channelல வந்து நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ரீசெண்டா வந்து கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோ கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதாவது செம்பு அண்டா வந்து செம்பு தண்ணி ஊத்தி வைக்கிற பானை எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எப்படி நீங்க கிளீன் பண்றீங்க, வாஷ் பண்றது என்னென்ன சோப்ஸ் யூஸ் பண்ணி வாஷ் பண்றீங்க, அது எவ்வளவு நாளுக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணுவீங்க, எப்படி வாஷ் பண்ணாலும் தண்ணி வந்து உள்ள டேஸ்டா வரமாட்டேங்குது, அதை பத்தி கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறமா இரும்பு பாத்திரத்துல வந்து நிஜமாவே புளி இந்த தக்காளி இதெல்லாம் சமைக்க கூடாதுன்னு சொல்றாங்களே, அது நிஜமா? நீங்க சமைப்பீங்களா? அதுக்கு வந்து எப்படி வேற பாத்திரத்துல எதுல சமைப்பீங்க, இந்த மாதிரி டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ இது எல்லாமே கலெக்ஷனா வந்து ஒரு வீடியோவா பண்ணலாம். நிறைய பேர் சந்தேகம் இருந்தா அது கிளியர் ஆகட்டும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாத்திர வகைகள் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்றோம். லைனா ஆர்டர் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா மண் பாத்திரம், அதுக்கப்புறம் இரும்பு, அதுக்கப்புறம் பித்தளை, அப்புறம் பித்தளை தான் பிராஸ்ன்னு சொல்றோம், அப்புறம் செம்பு காப்பர், அதுக்கப்புறம் வெங்கலம் வந்து பிரான்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ற பாத்திரம். இதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச அலுமினியம், அதுக்கப்புறம் ஸ்டீல், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா அலுமினியம் ஸ்டீல் இதுக்கெல்லாம் வந்து நம்ம பெரிய ப்ரீ ப்ரிப்பரேஷன் எதுவும் இல்லை. நம்ம வாங்க கொஞ்சம் டிஷ்வாஷ் லிக்விட் வந்து போட்டு தேய்ச்சி கழுவி இமீடியட்டா நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம மண் பாத்திரம் பாத்தீங்கன்னா, அது வாங்கினே பச்சை பானையை அப்படியே வச்சோ, பச்சை பானை பச்சை மண்ணோட இருக்கிறது வந்து நம்ம சமைக்க முடியாது. அது வந்து கொஞ்சம் பழக்கிறது அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இரும்பு பாத்திரம் மாதிரி எண்ணெயெல்லாம் தடவி வச்சு அது பழக்க முடியாது. அது அடுப்புல வந்து சூடாக தான் வந்து அந்த மண் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, மண் பாத்திரம் பழக்கிறதுக்கு வந்து வாங்கின புது மண் பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அடுப்புல பாத்தீங்கன்னா லோ ஃபிளேம்ல வச்சு வந்து அந்த தண்ணி வந்து கொதிக்க விட்டுருவாங்க. அந்த தண்ணி அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கும். இது வந்து இப்படியே அடுப்புல வந்து 2-3 நாள் வந்து அது அப்படியே தண்ணியை வந்து அப்பப்ப இந்த மாதிரி சூடு பண்ணி அந்த பானை வந்து நல்லா சூடாகணும். அந்த மண்ணு வந்து நல்லா சூடாகும். அதுக்கப்புறம் தான் வந்து அதை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். சோ இதுதான் மண் பாத்திரத்தை யூஸ் பண்ற மெத்தட். அப்புறம் பாத்தீங்கன்னா இரும்பு வந்து கேட்டிருந்தீங்க, நிஜமாவே வந்து அதுல புளி தக்காளி எல்லாம் சமைக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா சமைக்க கூடாது. ஏன்னா அது நமக்கு தெரியும், ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்கும். அதனால வந்து என்ன ஆகும்னா, நம்ம சமைக்கிற தக்காளி உணவாகட்டும் புளியெல்லாம் வந்து கருத்து போயிடும். அந்த இரும்புல இருக்கிற களிம்பெல்லாம் சேர்ந்து வந்து என்ன ஆகும்னா நம்ம சமைக்கிற உணவு வந்து கருத்து போயிடும். சோ முடிஞ்ச அளவுக்கு இரும்பு பாத்திரத்துல வந்து தக்காளி புளி சாதம், தக்காளி சாதம், எலுமிச்சை சாதம், இந்த மாதிரி புளிப்பான ஐட்டம், ஊறுகாய், இதெல்லாமே வந்து கண்டிப்பா போடாதீங்க. இதுக்கு வந்து நீங்க ஆப்ஷன்ல சில்வர் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல புளி குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு மண் பாத்திரம், மண் கடாய், இல்ல மண் சட்டி அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டாலும் நல்லதுதான். சோ முடிஞ்ச அளவுக்கு இரும்பு பாத்திரத்துல வந்து அதெல்லாம் எதுவுமே சமைக்காதீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இரும்பு பாத்திரம் வந்து யூஸ் பண்ண உடனே வேலை இருக்கு அப்படின்லாம் அதை போட்டு வைக்காம உடனே நல்லா தேய்ச்சி கழுவிட்டு நல்ல ட்ரை கிளாத் வச்சோ இல்ல டிஷ்யூ வச்சோ நீங்க நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா, ஈரம் ஃபுல்லா போயிடுச்சுன்னா உங்களுக்கு அதுல கொஞ்சம் கூட ரஸ்டே ஃபார்ம் ஆகாது. உள்ள நம்ம இண்டாலியம் அலுமினியம்ல எல்லாம் எப்படி உள்ள வந்து பளிச்சுன்னு இருக்கோ அதே மாதிரி நம்ம ஈஸியா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரே வேலை வந்து நீங்க இமீடியட்டா கழுவி வைக்கணும். இதுதான் இரும்பு பாத்திரத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை. பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற செம்பு பாத்திரம். செம்பு அண்டால தண்ணி ஊத்தி வைப்போம். தண்ணி ஊத்தி வைக்கிறப்போ கண்டிப்பா அந்த செம்பு அண்டால வந்து நீங்க அவுட் சைட்ல பாத்தீங்கன்னா தண்ணி வந்து புளியா அந்த தண்ணியோட டாட் வந்து கண்டிப்பா இருக்கதான் செய்யும். நீங்க அந்த செம்பண்டா உடனே கழுவிட்டு தொடச்சு வச்சா கூட திருப்பி நம்ம தண்ணி தான் ஊத்தி வைக்கிறோம். சோ உள்ள இருந்து மோக்குறப்போ எடுக்கிறப்போ வந்து அது கண்டிப்பா வந்து அந்த தண்ணி புளியா வரதான் செய்யும். அதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு டைம் இருந்தா மோஸ்ட்லி அவுட் சைடு வந்து ஈஸியா தேய்ச்சி கழுவிருங்க. பீதாம்பரி பவுடர் யூஸ் பண்ணி அவுட் சைட ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலே அந்த ஃப்ரீக்வெண்டா கழுவுறப்போ அந்த கரையெல்லாம் இல்லாம கிளீன் ஆயிரும். உள்ள வந்து பீதாம்பரி பவுடர் போட்டு தேய்ச்சிங்கன்னா நிறைய பேருக்கு அந்த வாசனை பிடிக்காது, தண்ணியில அந்த வாசம் வர மாதிரியே இருக்கும். ஏன்னா நானும் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால நான் உள்ள வந்து பீதாம்பரி பவுடர் போட்டு தேய்க்க மாட்டேன். அதுக்கு பதிலா உள்ள வந்து எலுமிச்சையோட ஸ்கின் ஏதாவது இருந்தா கொஞ்சம் ஜூஸோட தான் எலுமிச்சையோட ஸ்கின்னோ இல்லைன்னா நார்மல் நான் யூஸ் பண்ற சோப் லிக்விட், டிஷ்வாஷ் லிக்விடே வந்து உள்ள போட்டு தேய்ச்சி கிளீன் பண்ணிடுவேன். ஸோ அது ஈஸியா தான் இருக்கு. எதாகட்டும், செம்பாகட்டும் இரும்பாகட்டும் கொஞ்சம் மெனக்கிட வேண்டியது இருக்கு. அதாவது கழுவின உடனே கொஞ்சம் காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிருங்க. கிச்சன்ல எதுக்குன்னே ரெடியா ஒரு கிளாத் வச்சிருங்க, ட்ரையா நல்லா வந்து தண்ணியை உறிஞ்சக்கூடிய மாதிரி இருக்கிற கிளாத். கழுவின உடனே தொடச்சு வச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அது இல்லாம செம்பு பாத்திரத்தை அடுப்புல வச்சு யூஸ் பண்ற பிளான் இருந்து வாங்குற மாதிரி இருந்ததுன்னா
கண்டிப்பா வந்து உள்ள ஈயம் பூசி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்ப வந்து வர கடையில வர எல்லா செம்பு பாத்திரமே பாத்தீங்கன்னா ஈயம் பூசி தான் வருது. முந்திதான் வந்து ஈயம் பூசி தர மாட்டாங்க, நம்ம வேற இடத்துல கொடுத்து உள்ள ஈயம் பூசி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப ரீசெண்டா வர செம்புல வர பிரியாணி பாத்திரம் ஆகட்டும் இல்ல பொங்கல் பாத்திரம் ஆகட்டும் எல்லாமே வந்து உள்ள அந்த ஈயம் பூசி தான் கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்க முந்தியெல்லாம் உங்க வீட்டுல பெரியவங்க யாராவது இருந்தா கேட்டு பாருங்க. அப்பெல்லாம் ஈயம் பூசிட்டு வந்தாங்கன்னா பாத்திரத்தை வந்து 2-3 நாளைக்கு பசுமாட்டோட சாணம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கரைச்சு அதுல வச்சிருப்பாங்க. அந்த ஈயம் பூசின புது பாத்திரத்துல 2-3 நாள் அந்த சாண தண்ணியிலேயே வந்து அந்த பாத்திரம் ஊறுனதுக்கு அப்புறம் தான் அதை கழுவுவாங்க. ஏன்னா அந்த ஈயம் பூசிட்டு வர பாத்திரத்துக்கு வந்து அந்த சாணம் கரைச்சு வைப்பாங்க. பட் இப்ப நம்மளாம் கடையிலேயே பூசிடுறோம். கேட்டா கடையில அதெல்லாம் செய்ய வேண்டாம், நீங்க சும்மா சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால நம்மளும் அப்படியே யூஸ் பண்ணிடுறோம். இதுதான் செம்பு பாத்திரம் அடுப்புல வைக்கிற மாதிரி தான் நம்ம செய்ய வேண்டியது. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெங்கல பாத்திரம். வெங்கல பாத்திரம் அதிகமா எங்க யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல பூஜை ஜாமான் எல்லாமே நிறைய வந்து பூஜை ரூம் ஜாமான் எல்லாம் வெங்கலத்துல வச்சிருப்போம். குத்து விளக்கு, அதுக்கப்புறம் சாமிக்கு வைக்கிற தட்டுல இருந்து எல்லாமே வந்து நிறைய வெங்கலத்துல யூஸ் பண்ணுவோம். வெங்கல பாத்திரமும் நிறைய இருக்கு. தண்ணி அண்டா, தண்ணி ஊத்தி வைக்கிற பாத்திரம், சமைக்கிற பாத்திரம் எல்லாமே. என்ன ஒரு பெனிஃபிட், அதாவது பித்தளையும் காப்பர்லயும் செம்புலயும் இல்லாத ஒரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெங்கலத்துல வந்து வெங்கல பாத்திரத்துக்கு ஈயம் பூச தேவையில்லை. வாங்குற பாத்திரத்தை கடையில நீங்க வாங்குறப்போ பாருங்க ஈயம் பூசி தர மாட்டாங்க, நல்ல கனமா இருக்கும். பித்தளையும் செம்பும் காட்டிலும் வெங்கல பாத்திரம் வந்து பயங்கர அடிகனமா இருக்கும். நல்லா வந்து பாத்திரம் நல்லா கனமா இருக்கும், தூக்குறக்கே நல்லா வெயிட். விலையும் வந்து கண்டிப்பா கூடுதல். காப்பர் செம்பையும் விட பித்தளையும் விட வெங்கல பாத்திரம் வந்து விலை கூடுதல். ஆனா வந்து ரொம்ப நல்லது. பித்தளை வந்து நீங்க கழுவி வச்சீங்கன்னா கருத்து போயிடும். ஒரு 4 நாளைக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பழைய நேரமே அந்த கருப்பு படிஞ்ச மாதிரி ஆயிரும். எவ்வளவுதான் புளி போட்டு தேய்ச்சி என்ன பண்ணி நீங்க சுத்தம் பண்ணி வச்சாலும் அது கருக்கும். ஆனா வெங்கலம் அப்படி கிடையாது. கழுவு வந்து அது நல்லா ஜொலிக்க ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட அந்த கோல்டோட அப்பியரன்ஸே நமக்கு கிடைக்கும். சோ அதனால வெங்கல பாத்திரம் வாங்கி யூஸ் பண்ண சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்குள்ள ஈயம் பூச தேவையே இல்லை, டைரக்டா அப்படியே வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். சோ அந்தந்த மாதிரியான பாத்திரத்தை வந்து மெயின்டைன் பண்றதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால அப்படியெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணி கிளீன் பண்ணி தொடச்சு பக்குவமா இந்த மாதிரி வச்சோம்னா நிறைய நாளைக்கு வந்து நம்ம அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பித்தளை ஆகட்டும், செம்பாகட்டும், இல்ல இரும்பு பாத்திரம் ஆகட்டும், தலைமுறைக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஏன்னா நம்ம தாத்தா பாட்டி யூஸ் பண்ணது, பாட்டி யூஸ் பண்ண செம்பாண்டா பித்தளை ஜாமெல்லாம் நம்மளாம் இன்னும் வச்சிருக்கோம். சோ இதெல்லாம் அது எப்படி அவங்க எல்லாம் வச்சிருந்திருப்பாங்கன்னா இந்த மாதிரி சுத்தமா கழுவி தொடச்சு அதெல்லாம் வச்சிருந்தா மட்டும்தான் அதை வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான மெத்தட்ல வந்து கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணீங்கன்னா நிறைய நாளைக்கு நம்மள அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய வந்து கேட்ட டவுட்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா நீங்க இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா கலந்தீஸ் சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.